This holiday season, come meet the Merry Mermaid, Scuba Santa and over 5,000 aquatic creatures only at BGP Marine Kingdom, Chennai. அண்மை செய்தி, ஆளுநரை சந்தித்து பேச கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு சென்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மசோதாக்கள் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சரும் ஆளுநரும் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது ஆளுநரை சந்தித்து பேச கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ஷெர்லி. வணக்கம். முதலமைச்சர் ஆளுநரை சந்திப்பதற்காக கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார். இந்த மசோதாக்கள் விவகாரம் தொடர்பாக ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மேலும் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. சட்டப்பேரவையில் தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வருவது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் RN.ரவி மீதான ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டு அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக ஆளுநர் RN.ரவி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அழைத்து பேசி சுமூகமான முடிவு எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தலை வழங்கி இருந்தது. இது தொடர்பாக கடந்த டிசம்பர் 2ஆம் வாரத்தில் ஆளுநர் RN.ரவி தமிழக முதல்வரை அழைத்து பேசுவதற்காக ஒரு அழைப்பு ஒன்றை விடுத்திருந்தார். ஆனால் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு மற்றும் நிவாரணப் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. எனவே இந்த பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக வேறு ஒரு தேதியில் சந்திக்கலாம் என தமிழக அரசு தரப்பிலிருந்து கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநரை சந்திக்கிறார். குறிப்பாக நிலுவையில் உள்ள மசோதாக்கள் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆளுநரை சந்திப்பதற்காக ராஜ்பவனில் வந்திருக்கிறார். குறிப்பாக இவருடன் அமைச்சர் துரைமுருகன், அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆகியோரும் உடன் இருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் உடன் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தமிழக சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாக்கள் நிலுவையில் இருப்பது தொடர்பாக தான் இந்த உச்சநீதிமன்றம் இந்த அறிவுறுத்தலை வழங்கி இருந்தது. எனவே அதன் அடிப்படையில் இந்த சந்திப்பு என்பது சரியாக 5:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அதற்காக 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் ராஜ்பவனுக்கு வந்திருக்கின்றனர். இந்த சந்திப்பின் போது இந்த மசோதாக்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக தமிழக சட்டப்பேரவையால் நிறைவேற்றி அனுப்பப்பட்டது, அதாவது ஆளுநர் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களை ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்பியிருந்தார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையால் மீண்டும் கூடி அந்த 10 மசோதாக்களும் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பப்பட்டிருந்தது. அந்த மசோதாக்கள் 10 தற்போது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநர் RN.ரவியை சந்தித்து தற்போது இன்னும் சில நிமிடங்களில் இந்த ஆலோசனை என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த ஆலோசனையின் போது இந்த நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதா தொடர்பாக ஆளுநர் கேட்கக்கூடிய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தமிழக அரசு தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த 2 தரப்புகளும் சுமூகமான பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. அதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரானது ஆளுநர் உரையுடன் துவங்க இருக்கிறது. எனவே தற்போது இந்த முரண்பட்ட சூழல்கள் நிலவுவதன் காரணமாக இந்த சந்திப்பு என்பது ஒரு முக்கியம் வாய்ந்த சந்திப்பாகவே கருதப்படுகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி. மசோதாக்கள் விவகாரம் தொடர்பாக ஆளுநர் RN.ரவியை சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு சென்றடைந்திருக்கிறார். அவருடன் அமைச்சர்கள் துரைமுருகன், ரகுபதி, தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோர் சென்றிருக்கிறார்கள். மசோதாக்கள் விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் ஆளுநர் RN.ரவியும் சந்தித்து ஆலோசனை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த சூழலில் இன்றைய தினம் மாலை 5:30 மணிக்கு ஆளுநரை சந்திக்க முதலமைச்சர் செல்வார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் 5:30 மணிக்கு இந்த சந்திப்பானது, இந்த ஆலோசனையானது நடைபெறவிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பலர் ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார்கள். மசோதாக்கள் தொடர்பாக ஆளுநரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்க இருக்கிறார்.
முதலமைச்சருடன் அமைச்சர்கள் துரைமுருகன், ரகுபதி, தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோர் சென்றிருக்கிறார்கள். மசோதாக்கள் தொடர்பாக ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் பேசி தீர்வு காண உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. அந்த வகையில் இந்த சந்திப்பானது தற்சமயம் அரங்கேறியிருக்கிறது. மசோதாக்கள் தொடர்பாக முதலமைச்சரும் ஆளுநரும் பேசி தீர்வு காண வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கக்கூடிய நிலையில் நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்கள் குறித்து ஆளுநரிடம் முதலமைச்சர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மசோதாக்கள் விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் ஆளுநர் ஆர்.என். ரவியும் பேசி இதற்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த சூழலில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநரை சந்திக்க கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் மசோதாக்கள் விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார்.